ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ வீடியோ தான். ரீசெண்டாக நான் விடியம் மிக்சர் கிரைண்டர் வாங்கியிருந்தேன், 4 ஜார்ஸ் கொண்டது. ஸோ அந்த மிக்சியோட அன்பாக்சிங் அண்ட் நான் யூஸ் பண்ணி பார்த்ததோட ரிவ்யூ தான் இன்றைக்கி உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் மிக்சி வாங்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துட்டு போங்க, உங்களுக்கு கொஞ்சமாவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்னோட வியூ, என்னோட ஒப்பீனியன் என்னங்கிறத தான் இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா மிக்சியோட அவுட்டர் பாக்ஸு. இப்படி தான் இருந்தது பாக்ஸை வந்து நான் பாத்திர கடையிலேயே ஒரு வாட்டி ஓப்பன் பண்ணிவிட்டு அதை வந்து அங்கேயே செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வாங்கிட்டு வந்தேன். மோட்டரோட ரன்னிங் கண்டிஷன் எப்படி இருக்குது, ஜாரோட கண்டிஷன்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களும் இதே மாதிரி வெளியில் தான் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு வாட்டி பாக்ஸ் ஓப்பன் பண்ணி எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. நம்ம ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணோம்னா ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு ரிட்டர்ன் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதே வெளியில் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் கடையிலேயே ஒரு தடவை ஓப்பன் பண்ணி அவங்களே செக் பண்ணி கொடுக்க சொல்லி வாங்கிக்கோங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா விடியம் பிராண்டு. இதில் பார்த்தீங்கன்னா 4 ஜார்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஒரு ஜூஸர் ஜார், ஒரு லாங் ஜார், ஒரு மீடியம் ஜார், அதுக்கப்புறம் ஒரு குட்டி ஜார் கொடுத்துருந்தாங்க. இதுக்கு முன்னாடி நான் பிரீத்தி ஸ்டீல் மிக்சி வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். நான் அது வந்து 10 வருஷத்துக்கு மேலே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதோட ரன்னிங் கண்டிஷன் கொஞ்சம் குறைஞ்சி போச்சு, கொஞ்சம் இல்லை ரொம்பவே குறைஞ்சி போச்சு. அதை 3-4 வாட்டி நான் ரிப்பேர் பண்ணிட்டேன். ஸோ எகெயின் ரிப்பேர் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் புது மிக்சி வாங்கியிருந்தேன். இதோட எம்ஆர்பி பார்த்தீங்க அப்படின்னா 5500 ருபீஸ் இருந்தது. நான் கொஞ்சம் கம்மி பண்ணி 5250க்கு வாங்கியிருந்தேன். ஆன்லைன்லையும் இதே ப்ரைஸ் தான் கொடுத்துருந்தாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா மிக்சியோட லுக்கு. கீழே பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் ஷேப்பில் கொடுத்துருந்தாங்க. கிரே வித் ஆரஞ்சு கலர் காம்பினேஷனில் கொடுத்துருந்தாங்க. கலர் வைஸ் ரொம்பவே அட்ராக்டிவாக இருந்தது. மிக்சிக்கு மேலே அவங்களோட லோகோ நம்பர் கொடுத்துருந்தாங்க, அப்புறம் டிசைன் கொடுத்துருந்தாங்க. கீழே பார்த்தீங்கன்னா ரீஸ்டார்ட் பட்டன் கொடுத்துருந்தாங்க. நம்ம ட்விஸ்ட் பண்ணுற நாபும் பார்த்தீங்கன்னாலே நல்ல குவாலிட்டியாக நல்லா சூப்பராக கொடுத்துருந்தாங்க. ஓவரால் லுக், டிசைன், கலர் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கொஞ்சம் லைட் வெயிட்டாகவே இருந்தது. மிக்சிக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு புஷ் கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம எந்த இடத்துல நம்ம வச்சோம்னாலும் மிக்சி நல்லா கிரிப்பாக பிடிச்சிக்குது, ஆடாமல் அசையாமல் அப்படியே இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜூஸர் ஜார் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஜூஸர் ஜாரோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 1.5 லிட்டர்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ இது வந்து டிரான்ஸ்பரண்ட்டான ஜூஸர் ஜார் தான். ஒரு ஸ்ட்ரெயினரும் ஒரு மெஷரிங் கப்பும் கொடுத்துருந்தாங்க. யூஸ்வலாக எல்லா ஜூஸர்லேயும் இருக்கிறது தான். இந்த ஸ்ட்ரெயினரும் மெஷரிங் கப்புமே நல்ல குவாலிட்டியில் இருந்தது. ஜூஸர் ஜார் பார்த்தீங்க அப்படின்னா வைடாக ரொம்ப சூப்பராக அழகாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். எல்லாமே டிரான்ஸ்பரண்ட்டில் கொடுத்துருந்தாங்க. கீழே அந்த பிளேடோட நாபுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருந்தாங்க. நம்மளுக்கு வந்து அதில் போய் அழுக்கு அண்டிக்காது, நம்ம வாஷ் பண்ணுறதுக்குமே அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஸ்ட்ரெயினர் பார்த்தீங்கன்னா உள்ளே ஃபிக்ஸ் பண்ணி ட்விஸ்ட் பண்ணுற மாதிரி கிடையாது. ஜாரில் பார்த்தீங்கன்னா இந்த 4 ராட் மாதிரி இருக்கு இல்லையா, கரெக்டாக அந்த நாப்குள்ளே கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம்னாலே அது நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் ஆகிக்குது, ஓப்பன் ஆகாமல். கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு மெஷரிங் கப்பும் கொடுத்துருந்தாங்க. இதோட லிட் பார்த்தீங்க அப்படின்னா ட்விஸ்ட் பண்ணி லாக் பண்ணுற டைப்பில் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஜாருக்கு 2 சைடுமே பார்த்தீங்க அப்படின்னா லாக்கிங் நாபும் ஜூஸை வந்து போர் பண்ணுறதுக்கு ஒரு வைடான மவுடும் கொடுத்துருந்தாங்க. ஸோ லிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜூஸர் ஜாரோட லிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ரப்பர் கேஸ்கெட் எதுவுமே வராது. ஸோ நார்மலாக தான் இருக்குது. அதுக்கு பதிலாக தான் லாக் அண்ட் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா நம்ம வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டு லாக் பண்ணிக்கிட்டோம்னா இந்த லிட் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே டைட்டாகவே லாக் ஆகிக்குது, கலண்டு வரலை. ஸோ நான் கவுத்தும் பார்த்துட்டேன். மிக்சியை நம்ம போடும்போது அந்த லிட்டை டைட்டாக பிடிச்சிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ சூப்பராக டைட்டாகவே நல்லாவே ஃபிக்ஸ் ஆகிக்குச்சுன்னு சொல்லலாம். மிக்சியில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போதும் இந்த ஜார் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஃபிக்ஸ் ஆகிக்குது, நல்லா டைட்டாகவே இருக்குது, ஆடவோ லூஸ் ஆகவோ கிடையாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஜார் கொடுத்துருந்தாங்க. இந்த ஜார் பார்த்தீங்கன்னா குண்டா வைடாக இல்லாமல் நல்லா நீளமாக உள்ள டெப்த் அதிகமாக கொடுத்துருந்தாங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா 2 பிளேடு இருந்தது. இதோட ஹேண்டில் கிரிப்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லா டைட்டாக கொடுத்துருந்தாங்க. பிளேடோட நாபும் யூஸ்வலாக இருக்கிற மாதிரி நல்ல குவாலிட்டியில் கொடுத்துருந்தாங்க. இதோட லிட் பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்பரண்ட்டான லிட்டு தான். இதுக்கு வந்து அந்த ரப்பர் கேஸ்கெட் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த லிட் பார்த்தீங்கன்னா லாக் அண்ட் டைப் கிடையாது, ஏர் டைட் டைப் தான். நல்லா ப்ரெஸ் பண்ணி டைட்டாக ப்ரெஸ் பண்ணோம்னாலே லாக் ஆகிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இது வந்து லிட்டும் வந்து லூஸாக இல்லாமல் இருக்குது. ஸோ இதில் நம்ம தோசை மாவு, வடைக்கு அரைக்கும் போதெல்லாம் நல்லாவே அரைச்சிக்கலாம். ஏன்னா டெப்த்து பார்த்தீங்கன்னா நல்லா ஆழமாக இருக்குது. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் ஜார் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுவுமே பார்த்தீங்கன்னா வைடாக இல்லாமல் கொஞ்சம் நீளமாக தான் கொடுத்துருந்தாங்க. ஒரு 4 பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு தேங்காய் சட்னி, குழம்புக்கு மசாலா அரைக்கிறது, அந்த மாதிரி அரைக்கிறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவுமே பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியில் grip எல்லாமே வந்து சூப்பராக இருந்தது.
இதோட லிட்டும் பார்த்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்பரண்டா இல்லாம பிளாக் கலர்ல குடுத்துருந்தாங்க. கொஞ்சம் ஃப்ளாட்டா இருந்தது. அழகா இருந்தது பார்க்கறதுக்கே. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஏர் டைட் லிட் மாதிரி தான் குடுத்துருந்தாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த மிக்ஸர் ஜாரோட ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா, இந்த குட்டி ஜார் தாங்க. இந்த மிக்ஸர் கிரைண்டர் நான் வாங்கணும்னு முடிவு பண்ணதுக்கு காரணமே இந்த குட்டி ஜார் தான். ரொம்ப கியூட்டா, அழகா இருந்துச்சு. குட்டியா இருந்தது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த குட்டி ஜாரு. நம்ம வந்து பவுடர் பண்ணுவோம்ல, மசாலா பிரியாணி அரைக்கிறதுக்கு, இல்ல வேற ஏதாவது பண்றதுக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுடர் அரைக்கிறதுக்கு இந்த ஜார் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ஜார்ல பார்த்தீங்கன்னா, 2 சைடுமே பார்த்தீங்கன்னா, அழகான வைடான மவுத் குடுத்துருப்பாங்க. இதோட லிட் பார்த்தீங்க அப்படின்னா, கவ்பாய் ஹேட் டைப்ல இருக்கும். இது பார்த்தீங்கன்னா, லாக் அண்ட் டைப் தான். இதுலயுமே வந்து கேஸ்கட் குடுத்துருந்தாங்க. இத கரெக்ட்டா ப்ராப்பரா ஃபிக்ஸ் பண்ணிட்டு, லைட்டா ஒரு ட்விஸ்ட் பண்ணோம் அப்படின்னம்னா, அந்த வைட் மவுத் வருது இல்லையா? அந்த இடத்துல சூப்பரா லாக் ஆகிக்குது. இங்க பாருங்களேன். சூப்பரா இருக்கு. ஸோ இந்த குட்டி ஜாருக்காக தான் நான் இந்த மிக்ஸியே வாங்குனேன். விடியம்லயே நெறைய மாடல் இருந்தது. இந்த 4 ஜார் கொண்ட மாடலே பார்த்தீங்கன்னா நெறையா இருந்தது. பட் அதுல எதுலயுமே இந்த குட்டி ஜார் வரல. இந்த மாடல்ல தான் வந்திருந்தது. எனக்கு இதுதான் ரொம்ப பிடிச்சிருந்ததுங்கிறதுனால இந்த மாடல் வந்து நான் எடுத்துக்கிட்டேன். கலர் காம்பினேஷனுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படிங்கிறதுனால தான் இந்த மாடல் எடுத்திருந்தேன். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா 750 வாட்ஸ் மோட்டார் குடுத்திருந்தாங்க. லைஃப் டைம் ஃப்ரீ சர்வீஸ் குடுத்திருக்காங்க. ஸோ வந்து ஓவராலா லுக் வைஸ் சரி, குவாலிட்டி வைஸ் சரி ரொம்பவே சூப்பரா இருக்கு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இப்போ வந்து இத நம்ம அரைச்சு பார்த்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத வந்து ஒரு வாட்டி நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கும் இந்த மிக்ஸி பிடிச்சிருக்கும். வாங்க நம்ம இப்போ வந்து அரைச்சு பார்த்துக்கலாம் எல்லாமே வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத. ஸோ நீங்களும் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. சூப்பரா இருக்கு வந்து மிக்ஸி. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ நம்ம போய் குட்டி ஜார்லயும், மீடியம் சைஸ் ஜார்லயும், ஜூஸர் ஜாரும் எப்படி அரைக்குதுங்கிறத பார்த்துக்கலாம். குட்டி ஜார்ல பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஒரு 5, 6 காஞ்ச மிளகாய சேர்த்துக்கிட்டு, அதை வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் பண்ணிக்க போறேன். அது எப்படி வருதுங்கிறத பார்க்கலாம். நான் இதை வந்து மோட்டர் வந்து ரன் பண்ண போறது கிடையாது. ரிவர்ஸ்ல அடிப்போம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு 3, 4 டைம்ஸ் மட்டும் அடிச்சு எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து நல்லா சில்லி ஃப்ளேக்ஸ் வருதா அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ 3, 4 டைம்ஸ் அடிச்சு எடுத்துக்கிட்டேன். ஸோ சூப்பரா சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. சூப்பரா இருக்கு பாருங்க. அதுக்கு அடுத்தது வந்து ஒரு மீடியம் சைஸ் ஜார்ல குழம்புக்கு வந்து தேங்காய் தக்காளி அரைச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு நான் என்ன சேர்த்துக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 பெரிய தக்காளியை வந்து ரஃப்பா தான் சாப் பண்ணி எடுத்திருக்கேன் 4ஆ. அதுக்கப்புறம் ஒரு 1/2 மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். குழம்புக்காக சேர்த்து அரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, மிக்ஸி ஜார்ல எப்பவுமே அதிகமாக போட்டு அரைக்காதீங்க. மிக்ஸி ஜார் ஃபுல்லாக வடிய வடிய இருக்கிற மாதிரி அரைக்காதீங்க. 3/4 ஜாருக்கு இருக்கிற மாதிரியே அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக தண்ணி சேர்த்து அதை கொஞ்சம் லூஸ் கொடுத்து அரைச்சிங்கனாலே ஜாரும் சரி, மிக்ஸி மோட்டரும் சரி, லைஃப் வந்து ரொம்ப நாளைக்கு வரும். நம்ம அதிகமாக டம்ப் பண்ணாமல் இருக்கிற வரைக்கும். ஸோ ஒரு 5 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா, சூப்பராக வந்து தேங்காய் தக்காளியை நல்லா வந்து குழம்புக்கு அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. ஸோ இந்த ஜாரும் வந்து ஓவராலாக நல்லா தான் இருக்குது. அடுத்தது வந்து நம்ம ஜூஸர் ஜார் ட்ரை பண்ணலாம். நான் வந்து முலாம்பழம் போட்டு அரைக்கலான்னு பார்த்தேன். சரி நம்ம ஸ்ட்ரெயினர் எப்படி இருக்குன்னு ஒரு வாட்டி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் இன்றைக்கி மாதுளம்பழம் எடுத்திருக்கேன். அவங்க கொடுத்த மெஷர்மெண்ட் கப்லேயே பார்த்தீங்கன்னா 2 கப் மாதுளம்பழம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் அதில் 1/2 கப் வந்து சர்க்கரை எடுத்திருக்கேன். அது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தண்ணி வேணும்னா நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து லைட்டாக ரொம்ப வந்து இருக அரைக்க வேணாம் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து லைட்டாக ஒரு 1/2 டம்ளர் பக்கமாக மட்டும் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து தான் இன்றைக்கி நம்ம அரைக்க போகிறோம். பேக்ரவுண்ட் கொஞ்சம் ஃபஸ்ட்டாக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து அவசரத்தில் உங்களுக்கு வீடியோ எடுக்கணுங்கிறதுக்காக அப்படியே எடுத்துட்டேன். ஸோ இப்போ எல்லாத்தையும் சேர்த்தியாச்சு. இப்போ நம்ம வந்து அரைச்சி பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரியே தான் இது வந்து லாக் அண்ட் டைப் லிட் இல்லையா? ஸோ கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ட்விஸ்ட் பண்ணி லாக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து அரைச்சி பார்க்கலாம். நான் வந்து சிங்கிள் பல்ஸில் தான் வச்சு ஃபஸ்ட்டு அரைச்சேன். ஃபஸ்ட்டு ஸ்பீடில் தான் வச்சு அரைச்சேன். அதுக்கே பாருங்கள் எவ்வளோ சட்டில் வந்து ஜூஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக கிரைண்டாக இருந்தது. இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 மினிட்ஸ்லேயே வந்து சூப்பராக மாதுளம்பழம் ஜூஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா கொட்டையுமே சேர்ந்து அவ்வளோ நைஸாக அரைச்சிருச்சுங்க. நம்ம வந்து ஸ்ட்ரெயினர் யூஸ் பண்ணணுங்கிற அவசியமே இருக்காது. அவ்வளோ சூப்பராக அரைச்சிருந்தது. நான் வந்து உங்களுக்கு வந்து கிளாஸில் வந்து நான் போர் பண்ணி காட்டுறேன். நான் வந்து லிட்டை வந்து ஓப்பன் பண்ணல. அவங்க கொடுத்துருக்க அந்த போர் இருக்கு இல்லையா, ஜூஸ் ஊற்றுறதுக்கான ஒரு வைட் மவுத் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த இடத்துலையே தான் நான் ஊற்றுறேன். ஸோ அதுவே பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து ஜூஸ் வந்து போர் ஆகுதுன்னு சொல்லிட்டு நல்லா திக்காக மில்க் ஷேக் மாதிரி வந்திருந்தது. ஸோ ஜூஸர் ஜாருமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சூப்பராக கிரைண்டாக இருந்ததுங்க. கொட்டை பார்த்தீங்கன்னா ரொம்ப நைஸாக அரைச்சி எடுத்துருச்சு. நம்ம வந்து வடிகட்டி குடிக்கணுங்கிற அவசியமே இல்லை போல இருக்குது. அப்படியே குடிச்சிடலாம். எப்படி வந்திருக்கு பாருங்கள். நான் இதில் எகைன் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கூட அடித்து எடுத்தேன். ரொம்ப சூப்பராக ஸ்ட்ரெயின் ஆகி வந்துருச்சு. ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஜார்ஸுமே சரி, எல்லாமே சரி ரொம்ப சூப்பராக இருக்குது. எனக்கு இந்த மிக்ஸி ஓவராலாக ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ
உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கா? அப்படிங்கிறத மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோல நான் உங்கள மீட் பண்றேன். பாய்.